திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ நமச்சிவாய வாழ்த்து. நண்பர்களே, திருவம்பாவையின் 15வது பாடலை இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, இந்த பெண்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வந்து சுனையிலே நீராடுகின்ற காட்சியை, அந்த சுனையை சிவசக்தி பாவனையாக பார்க்கின்ற காட்சியை எல்லாம் மணிவாசக பெருமானார் நமக்கு முன்னாடி சொன்னார். இப்போ அந்த சுனையில அந்த பெண்கள் எல்லாம் நீராடி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு பெண் அப்படியே நீராடி விட்டு வெளியே வர, எப்பவுமே ஒரு 10 பேர் போனா ஒருத்தர் முன்னாடி வந்துருவாங்க. அதே போல ஒரு பெண் நீராடி விட்டு கரையேறுகிறாள். கரையேறுகிற பொழுது அந்த பெண்ணை பார்த்து மற்ற பெண்கள் பேசுவது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மணிவாசக பெருமானார். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள். எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய புகழையே பாடி எடுப்பா. வாயை திறந்தா பத்தி பேச, எப்பனாலும் பெருமானுடைய சீர் ஒரு கால் வாய் ஓவாள். வாய் ஓயாம பெருமானுடைய புகழை பேசி கொண்டிருக்கும். முன்னாடி ஒரு பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, சிவன் என்றே வாய் திறப்பாய். வாயை திறந்தால் சிவன் என்ற சொல். அதே போல இந்த பெண்ணு எப்ப பார்த்தாலும் சிவபெருமானுடைய பெருமையே பேசுவாள். அது எப்படி பேசுவாளாம்? சித்தம் களிகூட. தன்னுடைய சித்தத்திலே அப்பெருமான் விற்றிருந்து அந்த அன்பை பொழிகின்ற பொழுது, சித்தத்திலே அந்த பேரின்பத்திலே திளைக்கின்ற பொழுது, அந்த ஒரு பேரின்பம் வரல, அதை சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேரின்பம் கிடைக்கும் இல்லையா? அந்த இன்பத்தோடு பெருமானை பாடுகிறாளாம். அப்படி பாடுவதனால, அந்த பேரின்பத்துல திளைக்கிறதுனால கண்கள்ல இருந்து எப்போதும் ஆனந்த பாஷ்யம் விழுந்து கொண்டே இருக்கு. சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கடிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. அப்பர் சுவாமிகளுக்கு அடையாளமாக சொல்வது போல சிவஞான சுவாமிகள் சொல்கிறார் இல்லையா, மலைவாரும் இணைவெளி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதே போல கண்ணில் இருந்து மழை போல அந்த நீர்த்துளிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதாம். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப வாரொரு கால் வந்தனையாள் இன்னோரை தான் பணியாள். வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டான். சென்று நாம் திருதெய்வம் சேர்வோம் வந்தோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். பொது நீக்கி தனையை நினைய வல்லாருக்கு என்றும் பெருந்துணை என்று அப்பர் பெருமான் சொல்லுவது போல, பிற தெய்வங்களிலிருந்து பரமேஸ்வரனுடைய சிறப்புகளை அறிந்து அத்தன்மை பெற்றதனாலே இன்னோரை தான் பணியாள். வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டாள். அப்படி ஒரு பெருமைக்குரியவள். அதனாலதான் அவருடைய சித்தத்திலே களிகூர்ந்து பாடுகிறாள், களிகூர்ந்து பேசுகிறாள். பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பிறருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். சிவபெருமானை தவிர அந்த அரசர்க்கெல்லாம் அரசனாக பேரரசனாக வித்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தவிர இப்படி ஆட்கொள்ளும் வித்தையை யார் கற்றிருக்கிறார்கள்? யாருக்கு தெரியும்? அந்த வித்தகன் யார்? பரமேஸ்வரை தவிர வேற ஒருவருமே இல்லை. ஆகவே பெண்களே, உள்ள நிற்கிற பெண்கள் பேசிட்டு இருக்காங்க, அந்த பெண்கள்ட்ட சொல்றாங்க, ஆகவே பெண்களே, வாருருவ பொன்முறையில் அழகிய தனபாரங்களை உடைய பெண்களே, இந்த பொய்கையிலே நாம் அப்பெருமானுடைய புகழை நாமும் வாயார நாம் பாடி ஏறுருவ பூங்குனல் பாய்ந்து அடையிலோர் என்பாவை. இந்த துணையிலே நன்றாக மூழ்கி நீராடுவோம், பெருமானுடைய புகழை வாயார பாடி வாழ்த்துவோம் என்று அந்த பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பாங்கை இந்த 15வது பாசுரத்திலே மணிவாசக பெருமானார் நமக்கு காட்டி அருள்கின்றார். இந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சிறொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள். பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவரே இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். வாரொருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூங்குனல் பாய்ந்து அடேலோரின்பாவாய். சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.